ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவீந்த். ரொம்ப நாளாவே இந்த லோவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்தியாவில் பெருசாக ஸ்மார்ட் ஃபோன்ஸே லான்ச் ஆகல. நிறைய பிராண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்கன்னே சொல்லி ஆகணும். அப்படி லான்ச் ஆன ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இந்த மொக்கையான யூனிசாக் ப்ராசஸர்லாம் பேக் பண்ணி தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பட் இன்னைக்கு போக்கோ கிட்ட இருந்து போக்கோ C55 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000 செக்மெண்ட்ல Mediatek Helio G85 அப்படின்ற இந்த ஒரு கேமிங் ப்ராசஸர், ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரை பேக் பண்ணி நம்ம கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி எப்படி இருக்கு, இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த ப்ராசஸர் மட்டும் தான் ஹைலைட்டா இருக்கா, இதை தாண்டி இன்னும் வேற இன்னும் என்னலாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் டீடைலா போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக்னு பார்க்கும்போது ஆக்சுவலி பேக் சைடு லெதர் ஃபினிஷ் தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் லெதர் ஃபினிஷ் புதுசும் கிடையாது, நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இந்த லுக் பார்க்கறதுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி எனக்கு கொடுத்தது. அண்ட் மற்றபடி 3 கலர் ஆப்ஷன் இருக்கு, ப்ளூ, கிரீன், பிளாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மொபைலுக்கான வெயிட்னு பார்க்கும்போது 192 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.77 mm திக்னஸோட இந்த மொபைல் ஆக்சுவலி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மொபைலுடைய லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி இந்த போக்கோ C55 எனக்கு கொடுத்துருக்கு. அடுத்து மொபைலுடைய ஸ்பெக்ஸ்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இது எப்படி இருக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, இங்க 6.71 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஹைலைட் ஃபீச்சரே. Mediatek Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேமிங் ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு 2 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல Mali G52 அப்படின்ற 1 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு GPU யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த செக்மெண்ட்ல மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ், அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை விட இந்த ஸ்மார்ட் போனுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹையரா இருக்கும், இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் ஆக்சுவலி போக்கோ உடைய கிளைமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸும் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க இந்த ப்ராசஸரோட வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து கேமரான்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்க பின்பக்கம் 2 கேமரா இருக்கு. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா, f1.8 அப்பேச்சர் எல்இடி கொடுத்திருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ் கேமரா என்ன கேமரா இருக்கு அப்படின்றது அந்த மெகாபிக்சல் அவங்க மென்ஷன் பண்ணல. கேமரா ரெண்டாவதா ஒரு கேமரா இருக்கு, பட் அது என்ன அப்படின்றத பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ மோஸ்ட்லி கொடுக்கல அப்படின்னும் போது விஜே கேமராவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இது போக மொபைல்ல நமக்கு ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பின்பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. Android 12 மேல MIUI 13ல இந்த ஸ்மார்ட் போன் ஆக்சுவலி ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் 2 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. அதுல பேஸ் வேரியன்ட் 4GB 64GB வேரியன்ட் 9500 அப்படின்ற பிரைசிங்கும், 6GB 128GB வேரியன்ட் 11000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, அதை அப்ளை பண்ணும்போது 8500 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இப்போ இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுவும் இந்த லோ பட்ஜெட்டில் அண்டர் 10K செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி Mediatek Helio G85 கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசர் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த யூனிசாக் ப்ராசர் அண்ட் Mediatek Helio G35 மாதிரியான அந்த ப்ராசர் கொடுக்கக்கூடிய அந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட ரொம்பவே நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அதனால ஓரளவுக்கு உங்களால டீசென்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாசிட்டிவ் தான். பட் இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பதில் ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்திருக்கலாம். ஏன்னா ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இந்த செக்மெண்ட்ல ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸும் இருக்கு. ஸோ அதனால கொடுத்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி கேமரா ஓகே, 50 மெகாபிக்சல் எப்பவுமே 30,000 செக்மெண்ட்லேயே கூட நமக்கு அந்த பிரைமரி கேமரா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்கிறது ஓகே. பட் செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் அப்படின்றத ஒரு 8 மெகாபிக்சலா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், கரெக்டா இந்த செக்மெண்ட்டுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது ஒப்பீனியன். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அதை கொடுத்துருக்கணும். ஸோ அது இல்லாததும் இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ஒரு சின்ன டிராபேக்காக தான் இருக்கு. அந்த வகையில் ஓவரால்
பார்க்கும்போது எனக்கு அந்த ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே நல்லா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த செக்மெண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் எனக்கு படலை. பட் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ பார்த்ததுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த அண்டர் 10,000 செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.